பிரிண்டட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம எல்லார்கிட்டையும் சரிசமமா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம். பெரியவர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்படிதான் வளர்த்துருக்காங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஜாதி தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காலகட்டங்கள் மாற மாற நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் பார்க்க கூடாது, பிரிவினையே பார்க்க கூடாது, எல்லாருக்குள்ளயும் கேஷுவலா பழகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டிட்டு போவாங்க. அப்ப இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தீண்டத்தகாதவங்களா பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, ஷேரிங் பண்ணி சாப்பிடணும், நம்ம சாப்பாடு கூட ஷேரிங் பண்ணி சாப்பிடணும், எந்த ஒரு மதமோ இல்ல ஜாதியோ அவங்க கிட்ட அந்த வேறுபாடுகளை பார்க்க கூடாது, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படிதான் யூனிஃபார்ம்ன்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாம் இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஒரு விஷயம் கொடுத்தாங்க. நீ வந்து உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ பணக்காரன், நீ ஏழை, நீ இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், நீ இந்த மதத்துக்காரன், நான் இந்த மதத்துக்காரன் அப்படின்ற பிரிவினையே இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற விஷயம். அது வந்து ஏழை பசங்களும் வந்து யூனிஃபார்ம் தான், பணக்கார பசங்களுக்கும் அதே யூனிஃபார்ம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிஞ்சு நெஞ்சிலையும் வந்து வஞ்சத்தை வந்து முளைக்கிற வைக்கிற மாதிரி பிள்ளைகள் மத்தியில நம்மளோட ஜாதி பெருமையை வந்து சொல்லணும், மத பெருமையை சொல்லணும் அப்படின்றதுனால கைகளை கயிறு கட்டணும், கழுத்துல ருத்ராட்ச போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப பரபரப்பா பேசியிருக்காரு. ஏங்க ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு நல்லா படிங்கம்மா, உங்க படிப்பு தான் உங்களுக்கு வந்து சொத்தா இருக்கும், நாளை பின்ன உங்களுக்கு கிட்ட இருக்கிற சொத்தை பிடிங்கிருவாங்க, பணத்தை அழிச்சிருவாங்க, ஆனா நீங்க படிச்சு வச்சிருக்கிற படிப்பு இருக்குல்ல இது உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நீங்க புகுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், கை தட்டி நம்ம என்ன பண்ணலாம், வர வைக்கலாம். ஆனா இவங்களுடைய கொள்கையில எதுவா இருக்குது, சனாதனத்தை எப்படி காப்பாத்துங்க, இந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்க வந்து உங்க மதத்தை பத்தியோ உங்க ஜாதி பெருமையை பத்தி பேசாம போயிட்டா சனாதனத்தை யார் காப்பாத்துவா அப்படின்ற ஒரு கேள்வி. சனாதனத்தை காப்பாத்துறதுக்காக எங்க பிள்ளைகளை நாங்க வந்து பெத்து நாங்க படிக்க வச்சு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி படிக்க வைக்கிறோம். நாளை பின்ன எங்களுடைய பிள்ளைகள் நாங்க படுகிற கஷ்டத்தை எங்க பிள்ளைகள் எங்க சந்ததியார் படக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல, எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்றாங்கன்னா, வேர்வை சிந்தியாவது ரத்தத்தை சிந்தியாவது கடன் பட்டாவது நாங்க எங்க பிள்ளைகளை வந்து என்ன பண்றோம், படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சனாதனத்தை உள்ள நுழைக்கிறேன் சனாதனத்தை உள்ள நுழைக்கிறாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசு வந்து என்ன பண்றாங்க, மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க, 5ஆம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க, 8ஆம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு என்னங்க தெரியும், பப்ளிக் எக்ஸாம்னா என்னங்க தெரியும் குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு வந்து ஏபிசிடியோ இல்ல உயிரெழுத்துகளோ எதுவுமே அந்த குழந்தை வந்து என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா, அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் போறதை வந்து என்ன பண்ணணும், பழக்க வைக்கணும். பழக 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 என்ன ஆயிடுனா அதுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும், படிக்கின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க 6th இருந்து பாத்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ண படிக்கிறது வந்துடும். ஸோ 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இவங்க 3ஆம் வகுப்புலயே ஒரு பப்ளிக் எக்ஸாம் நுழைக்கிறாங்க. ஸோ அந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு என்ன சார் தெரியும், அவங்களுக்கு போயிட்டு இந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு கெடுபிடி வைக்கிறாங்க. என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணா, இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா நான் வந்து செருப்பு தைக்கிறேன்னு வச்சுங்களேன், என் குழந்தை வந்து செருப்பு தான் தைக்கணும், நான் தச்சர் தொழில்னா என் குழந்தை தச்சர் தச்சிடணும். ஸோ நீங்க படிப்பை கொடுத்துட்டீங்கன்னா நாளை பின்ன வருகிற ஜென்ரேஷன் என்ன பண்ணக்கூடாது, படிப்பறிவுல வந்து என்ன பண்ணக்கூடாது, பின்தங்கி மேலோங்கி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்க பாஜக அரசு. ஸோ அதனுடைய விளைவாக தான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, சனாதனத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணாமலை போன்றவங்க என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலே இது வரவேற்கத்தக்கதுன்னா வரவேற்கத்தக்கது அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, முன்வைக்க பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து கடுமையா வந்து நம்ம எதிர்க்கணுங்க. ஏன்னா இப்ப நீங்க எதிர்க்கலன்னா இனி இதுக்கப்புறம் பாஜக அரசு உள்ள வந்துச்சுன்னா இதை விட பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, சனாதனத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலை என்ன பண்றாங்க, செஞ்சிருவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எப்படியாவது தமிழ்நாடு முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. அதனால இப்பவே
இதுக்கப்புறம் வருகிற ஜெனரேஷன் நீங்க என்ன பண்ணணும், படிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்காம நீங்க அப்படியே அவங்கள படிப்பறிவு இல்லாம நீங்க வச்சிட்டீங்கன்னா வட மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. சோ அண்ணாமலை போன்றவர்கள் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போற மாதிரி இல்ல, அவங்கள வந்து படிப்பறிவு கொடுக்காம ஜாதி பெருமைகளையும் மத பெருமைகளையும் பேசி சனாதனத்துக்குள்ளே அவங்கள என்ன பண்ணணும், மூடி அடிக்கணும். இந்த சனாதனத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும் தான் திராவிட மாடல் போன்ற அரசுகள் வந்து என்ன பண்றாங்க, தொடர்ந்து என்ன பண்றாங்க, முயற்சிட்டு இருக்காங்க. திமுக இருக்கட்டும், திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சனாதனத்தை உள்ள கொண்டு வரணும், மதத்தை உள்ள கொண்டு வரணும், சாதிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணாமலை போன்றவங்க சொல்றாங்க, பெண் பிள்ளைகளுக்கு வந்து உங்க மதத்தை பத்தி சொல்லுங்க, ஜாதி பெருமையை பத்தி சொல்லுங்க. இந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து நீங்க மதத்தை பத்தி சொல்லி கொடுக்கலன்னா சனாதனத்தை எப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பெருமையா மத பெருமையா கழுத்துல ருத்ராஜையும் கையில கயிறு கட்டிட்டு அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. சோ இப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளை பின்ன பாஜக அதிமுகவுடைய கணக்குப்படி நாளை பின்ன தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா இதை காட்டிலும் பயங்கரமா அவங்க செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் சனாதனத்தை மட்டும்தான் இங்க நம்மளை அடிமையாக்கி வைக்குமே கண்டி நம்ம சுயாதனமா யோசிக்க முடியாது. அவங்க கீழே தான் நம்ம இருக்க முடியும். நம்மள ஒரு சிஸ்டமேட்டிக் மாதிரி மாற்றுவாங்க. பட்டன் தட்டுனா நம்ம வந்து இங்க ஆடுற மாதிரி தான் அவங்க வச்சிருவாங்களே கண்டி. சோ இதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், விழித்து கொள்ளணும் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை பேசுனது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்டே நாங்க வந்து என்ன பண்றோம், விட்டுறோம். ஏன்னா மக்கள் தான் சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்வுட்ஸோடைய ஆசையாவே இருக்கு. சோ கூடிய விரைவில் அண்ணாமலை போன்றவர்கள் கருத்துக்கள் வந்து இங்க வேரோடு அழித்தெரிக்கணும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. சோ அண்ணாமலை அவர்கள் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பெருமைகளை மத பெருமைகளை கொடுத்து சொல்லுங்க, கழுத்துல ருத்ராஜம் கையில கயிறு கட்டி அனுப்புங்க, பெண்கள் வந்து சனாதனத்தை எப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.